முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்குனர் எசாயா நூலிலிருந்த வாசகம், அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நற்செய்திக்கு முன் வசனம். பரமதந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்ற பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். நற்செய்தி வாசகம். உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். நீ மும்முறை என்னை மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவசனங்கள் 21 முதல் 33 முடிய மற்றும் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறுகிறார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு செய்கை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கின்றேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ
இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, புனித வாரம் நம் அனைவருக்குமே ஒரு புனிதத்தை தர வேண்டும். புனித வாரம் நம் அனைவரையும் புனிதராக மாற்ற வேண்டும். இயேசுனுடைய வாழ்விலே இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு முக்கியமானதாகவும், அவருடைய பணி வாழ்வின் இறுதி நாட்களாகவும், மனுக்குல மீட்பிற்காக தன்னையே அர்ப்பணித்த நாட்களாக, தன்னுடைய உயிரையே கையளித்த நாட்களாக பார்க்கின்றோம். இந்த நாட்களை சிந்திக்கின்ற நாம் அனைவருமே ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு நமக்கு புனிதத்தை தர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே புதியதை நோக்கி நம்மை பயணிக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த வாரம் நமக்கு அழுத்தமாக சொல்கின்றது. அதன் அடிப்படையில் இயேசு தன்னுடைய பாடுகளை தொடங்குவதற்கு முன்பாக தான் நேசித்த, மேலும் தன்னை நேசித்த குடும்பத்தாரோடு இன்றைய நாளை செலவிடுகின்றார். பெத்தனியில் இருக்கின்ற மார்த்தா மரியா அந்த குடும்பம் இயேசுவை வரவேற்று அவருக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றது. நறுமண தைலத்தை பூசி அவருக்கு பணிவிடை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய அன்பு வெளிப்படுகின்றது. அவர்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பு மிகப்பெரியதாக இருந்தது என்பதை இதன் வழியாக நாம் அறிகின்றோம். நம்முடைய வாழ்விலே அன்பு வெளிப்பட வேண்டும், அன்பு பகிரப்பட வேண்டும், அன்பு நிறைந்த இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். அது ஆலயமாக இருக்கலாம், நம்முடைய இல்லமாக கூட இருக்கலாம். அங்கு செல்கின்ற பொழுது நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அங்கு இருப்பவர்களும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதன் வழியாக நம்முடைய பணிகளை தொடர்ந்து இன்னும் வலிமையாக செய்யக்கூடிய ஆற்றலை இந்த அன்பானது நமக்கு தருகின்றது. இயேசு தன்னுடைய பாடுகளை தொடங்குவதற்கு இவளுடைய அன்பானது மிகவும் ஒரு உதவியாக, இவளுடைய அந்த அன்பு பரிமாற்றம் மிகவும் இவருடைய பணி வாழ்விற்கும் இவருடைய பாடுகளுடைய அந்த நிகழ்விற்கும் மிகப்பெரிய ஒரு வலிமை சேர்க்கின்றது என்று நான் சொல்லலாம். ஆண்டவருடைய இந்த பாடுகள் நம் அனைவரையும் இன்னும் உயிர்ப்படைய செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அந்த இறப்பானதை நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு இன்னும் புத்துயிர் அளிப்பதாக இருக்க வேண்டும். ஒரு வழியிலே அவருடைய பாடுகளை நினைத்து நாம் துயரப்பட்டாலும், மறுமுனையிலே அவருடைய பாடுகள் நமக்கு மீட்பை தருகின்றன. அவருடைய பாடுகள் நமக்கு அன்பை போதிக்கின்றன. அவருடைய பாடுகள் நமக்கு அவருடைய தியாகத்தை உணர்த்துகின்றன என்பதை இந்த புனித வாரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே இந்த நாட்களிலே நம்மை நாமே புனிதமாக்கி கொள்வோம். அதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள் இறப்பின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். எனவே புனித வாரத்திலே நாம் புனிதர்களாக மாற வேண்டும். அன்பு செயல்களை நாம் ஒருவருக்கு செய்ய வேண்டும். ஆண்டவன் மீது கொண்டிருக்கின்ற அன்பை பிறரோடு நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இப்படியாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதன் வழியாக நாம் புனிதர்களாக மாறுவோம். எனவே இந்த புனித வாரம் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய புனிதத்தையும் ஆண்டவர் தருகின்ற மீட்பையும் ஆழமாக உணரும் விதமாக நாம் சிந்தனை செய்வோம். இறைவார்த்தையிலே வேரொன்றுவோம். பிற மனிதர்களோடு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.